நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பரளச்சி கிராமத்தோட அருள்மிகு சுந்தரவல்லி அம்மன் கோயில் திருவிழாவில் நாம இங்க குழுமி இருக்கிறோம். இன்னைக்கு அதை பத்தின விசேஷம் என்ன அப்படிங்கிறத பரளச்சி கிராமத்தை சேர்ந்த ஐயா அவர்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட பேரை பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. பரளச்சி, என் ஊர் பரளச்சி. என் பேர் ராஜா பிள்ளை. ராஜா பிள்ளை. நான் வந்து தெய்வேந்திர வகுப்பு சேர்ந்தவன். சரி. நான் இந்த கோயில் வந்து எனக்கு குலதெய்வம். குலதெய்வம். எனக்கு மாத்திரம் இல்ல, 8 ஊருக்கு பாதிக்கப்பட்ட குலதெய்வம். பரளச்சி சுற்று வட்டாரத்துக்கு 8 பெட்டிக்கு பாதிக்கப்பட்ட கோயில் அது. அந்த 8 கிராமம் வந்து வையாச்சியில சிறந்த முறையில கொண்டாடுவோம். பேச்சு விடுவோம், பாட்டு வண்டி பந்தய விடுவோம். சிறந்த முறையில் 8 கிராமம் சேர்ந்து கும்பிடுவோம். அது மாதிரி கோயில். அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து எங்கள் சமுதாயம் வந்து தனியாக புரட்டாட்சியில் கொண்டுருவோம். ஆமாம். இந்த விசேஷம் வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும்? ஒரு வாரத்துக்கு நடக்கும். ஒரு வாரத்துக்கு நடக்கும். ஒரு வாரமும் அதான நிகழ்ச்சிகள் என்ன நிகழ்ச்சி ஆடல் போடுவோம். எதாவது எந்தெந்த நிகழ்ச்சி இந்த செய்திருக்கோ அந்த சமயத்தில் அந்த நிகழ்ச்சியை போட்டுருவோம். அப்படிங்களா? ஆமாம். நாளை வந்து வெளியில் மடம் போடுறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு பொங்கல் வைக்கிறோம். சனிக்கிழமை 10 மணிக்கு நாடகம் போடுறோம். வெளியில் மடம் சிறந்த மடம் நடக்கும். அப்போ அந்த சுற்றுப்புற கிராமத்துக்கெல்லாம் வந்து நாடகத்தை பார்த்து நம்மளுடைய அருளை பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க. ஏன்னா இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா. இந்த ஊரில் இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா. கேட்டவரம் அப்படியே கொடுக்கும், பிறந்தவரம் அப்படியே கொடுக்கும். அப்படியே எத்தனை பேர் குழந்தை கொடுத்து இந்த அம்மன் ஆலயத்தில் வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த அவங்க சொன்னதுடைய கடமை செய்திருக்காங்க. அதனால் இந்த கோயிலுடைய விசேஷம் ரொம்ப முக்கியமாக நடக்கும். அதில் நான் கூட ஒரு முக்கியஸ்தர். நான் என்னுடைய விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் இந்துக்காரன், பக்கா இந்துக்காரன். அதனால் இந்த கோயிலை பிரதானமாக அந்தந்த ஆண்டுக்கும் அந்தந்த நேரத்துலையும் சிறந்த முறையில் கொண்டாடுவோம். இது வந்து உங்களுக்கு பரம்பரையாக இது குலதெய்வம். குலதெய்வம். இது பரளச்சி சேர்ந்த மக்கள் மட்டும்தான் கும்பிடுறீங்களா இல்லை சுற்று வட்டாரத்துக்கு? 8 கிராமம் சேர்ந்து கும்பிடுறோம். 8 கிராமத்துக்கு பாத்திப்பட்டு புல்லாநாயக்கம்பட்டி, பொம்மனைக்கம்பட்டி, தெற்கு நத்தம், ராணிபெருபுரம், நெம்பில்பட்டி, பரளச்சி, மேலை 8 கிராமத்துக்கு சேர்ந்த பாத்திப்பட்ட கோயில். இந்த 8 கிராம மக்களும் போன வாரம் புதன்கிழமை வந்து அவங்க செவ்வாய்க்கிழமை பொங்கலுக்கு போனாங்க முளைப்பாரி போட்டு. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சிறப்பாக பரளச்சிக்கார கும்பிடுறோம். நீ அடுத்து புதன்கிழமை அவங்க முளைப்பாரி கொண்டு வந்து மேலே உட்காருங்க. அவங்க ஒரு சந்தாயம் புள்ளமாறு சேர்ந்தவங்க. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை கும்பிடுறது வந்து நாய்க்குமாறு. இப்போ வர புதன்கிழமை கும்பிடுறவங்க புள்ளமாறு. அதனால் ஒரு சேர்த்து கொடுத்து கும்பிடுறாங்க. புரட்டாட்சியில் ஒரு வாரம் கேப் விட்டு அந்த அம்மாவுக்கு சிறப்பு நடக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு நடத்துறதுக்கு இந்த கோயில் இன்னைக்கு பொங்கல் நடத்துறீங்களா? எதுக்காக இந்த பொங்கல் நடத்துறீங்க? இது புரட்டாசி பொங்கல். மழைக்காக மக்களுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கணும். அம்மாவுக்கு பொங்கல் வச்சா மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை. புரட்டாசியில பொங்கல் வச்சு அம்மாவுக்கு பொங்கல் வச்சா உடனே மழை பெய்யுங்கிற விதிமுறை. அதை வச்சு மக்கள் எல்லாம் ஒரு ஆனந்தமாக கொண்டாட்டமாக அந்த அம்மாவுக்கு சிறப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி நாளை மழை பெய்யும். இது வருடம் தவறாமல் நடத்திடுவீங்க? வருடம் தவறாமல் நடத்தி கொண்டே வருவோம். வருஷம் நடக்கிற பொங்கல் உண்டா இல்லை கும்பாபிஷேகம் அந்த மாதிரி? கும்பாபிஷேகம் வந்து வையாசி. இந்த கோயிலை கேட்டு கும்பாபிஷேகத்திலிருந்து வையாசி சொல்லலாம். மாட்டு வண்டி பந்தயம் எல்லாம் நடக்கும். சொல்லுங்கய்யா, இந்த கோயில்ல இப்ப அந்த காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் பரிவட்டம் கட்டுற அந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் உண்டு. அது மாதிரி இந்த கோயில உண்டா? யாருக்காவது முதல் மரியாதை? அந்த கோயில் அப்படிலாம் கிடையாது. இந்த கோயில 8 கிராமம் சாமி விட்டால் சமாதானம் தான். யாருக்கும் முதல் மரியாதை பின்னாடி மரியாதைலாம் இந்த கோயில கிடையாது. எல்லாருமே சமம். எல்லா சமுதாயமும் உண்டு சேர்த்து அம்மாவை கும்பிட வேண்டிய கட்டம் தான் அந்த கோயில் நடக்கும். தவிர அவருக்கு பரிவட்டணும் இவருக்கு பரிவட்டணுங்கிறலாம் இந்த கோயில கிடையாது. அதே மாதிரி அம்மாவுடைய அருளை எல்லாரும் பெற்று போகணும். அவ்வளோ. அதே மாதிரி இந்த கோயிலோட விசேஷம் பற்றி கேட்டபோது இந்த தொழில் கட்டுற பழக்கத்துக்கு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அம்மானுடைய வரம் கிடைச்சாலும் அந்த இதை கொடுப்பாங்க. அம்மா வரம் கொடுக்குது, பிள்ளை வரம் கொடுக்கும். ஆமாம். இப்போ எத்தனையோ பேர் குழந்தையெல்லாம் வர்றாங்க, இங்கே நேனிக்கம் போடுறாங்க அம்மாட்ட. அந்த சொன்ன டேட்டில் அந்த அம்மா அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அந்த கடமையை வந்து அவங்க தொழில் போட்டு அந்த அம்மாவுக்கு சிறப்பு என்ன நேமிக்கம் போட்டாங்களோ அதை செய்கிறாங்க. செஞ்சு அதை கடமை செய்கிறாங்க. அதனால் அந்த கோயிலில் ஒரு சிறந்த முறையில் மக்கள் வந்து நல்லா அந்த அம்மாவுக்கு ஒரு தகுந்த முறையில் அந்த கோயிலில் அம்மாவை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாது அம்மாவுடைய அருள்னால. இந்த வருஷம் பூசாரி அது யாரு? இந்த வருஷம் பூசாரின்னு இந்த கோயிலுக்கு தனியாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த கோயிலுக்கு உடம்பப்பட்டவங்கன்னா அந்த கோயில் அவங்க தான் பூஜை வைக்கணும் அப்படிங்கிற அவங்க பங்காளியே வருவாங்க. இவர் வைப்பாரு, மறுபடியும் அவர் வைப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கு ஒரு அவங்க வந்து தனியாக பூசாரின்னு இந்த கோயில் போட்டிருக்கோம். அவங்க தான் இந்த கோயிலை நம்ம கிராமத்திலிருந்து அந்த கோயில் என்ன வேண்டும் என்ன செய்யணும் அப்படிங்கிற கிராமம் பார்த்து